ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு. இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை. உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன். நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, இதை இந்த சேனலை நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஏதோ ஒரு இன்டிமேஷன், உனக்கு இது நடக்க போகுது, இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லாக இரு, இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த வாரராசி பலன் போடும் போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க. டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம். அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்தந்த வாரத்தில் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருக்காது. கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார். நம்புங்க என் உறவுகளே. இது ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது. ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்குது. இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்குது. அது என்ன மர்மம்? இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட். நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம், கடுமையாக உழைக்கிறோம், கடுமையாக என்ன சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை. யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்படி பாவப்பட்ட ராசியா நம்ம ராசி? அப்படி பாவப்பட்டவர்களா நம்ம? அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள். வாங்க ஒன்றையும் பற்றி பேசுவோம், தெளிவாக பேசுவோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும், குடும்பத்தில் நல்லது நடக்கும், நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும். நம்புங்க. உள்ள வாங்க பார்ப்போம். மனசில் இருக்கிறத அப்படியே பேசுகிறோம். இது ஒரு தப்பா? நினச்ச விஷயத்தை நடத்தணுன்றதெல்லாம் எங்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன் அது நடக்காதுன்னு நினச்சி அதை தூக்கி எறிவானே, அதை விட்டு விலகி இருப்பானே, நடத்தி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு தப்பா? நாம் நினைக்கிற நல்லதை தப்பாக புரிஞ்சிக்கிற ஒரு உலகம். நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை நம்பி நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த விஷயத்தை இன்னொருத்தவங்க உள்ள புந்து அந்த அங்கீகாரத்தை கெடுக்கிறாங்களே, அந்த ஈன புத்தி, இதெல்லாம் எப்படி ஒருத்தவங்களுக்கு வருது? ஏன் எங்களை பார்த்து மட்டும் எங்களோட அதிகாரத்தை பறிக்கணும், என்னையை கீழே இறக்கணும், என்னையை தூக்கி எறியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே? ஏன்? இந்த ஏன்கிற கேள்வி அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா மீன ராசி. சில இடங்களில் சில மனிதர்களையும் புரிந்து கொள்ள முடியாது, சில குடும்பத்தில் உறுப்பினர்களையும் புரிந்து கொள்ள முடியாது, ஏன் காலத்தையே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அது என்ன மர்மம்? குடும்ப சாபமா?
குழந்தைங்க சாபமா, பெண் சாபமா, பெத்தவங்க சாபமா? ஏன் சாமி, சோதிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லையா? இன்றைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்கிற மாதிரி டெய்லி என்னை அழ வச்சு பார்க்குறிய சாமி. எவ்வளவு நஷ்டத்தை நான் சொல்ல முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ வருத்தங்களை சொல்ல முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ விஷயங்களை நான் ஆளாக்கி தேலாக்கி நான் ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கணும்னு நினச்ச குடும்ப பிள்ளைங்க இன்னைக்கு சில விஷயங்களை மறைக்குது. சில விஷயங்களை என்கிட்ட காட்ட மாட்டேங்குது. சில விஷயங்களை என்கிட்ட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஃபீல் பண்ணுறவர்கள் எத்தனை பேர்? இப்படி பல திருப்தி இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களே, இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் இந்த ஜென்மா எடுத்த பலனை நமக்கு காட்டப்போகுது. இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஏதோ ஒரு மர்மத்தினால தான் இது எல்லாமே நடக்குது. மர்மம் இல்லாமல் இல்லை. நம்ம ஒன்று ஜாதகத்தில் மர்மம், இல்லை குடும்பத்தில் மர்மம். ஒன்று யாருடைய சாபமோ துரத்துது, ஏதோ விட்டு வச்ச ஒரு மிச்சம் வச்ச பிரச்சனை. யாருக்கும் நம்ம காரியம் நடக்கிறதுக்காக ரொம்ப நம்பிக்கையை கொடுத்து அதை செய்யாமல் விட்டுருக்கலாம். இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு இதை தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒருத்தவங்களை நம்பி நாம் ஏமாந்து போயிருக்கலாம். இது ஏதோ ஒரு மர்மம் நம்ம குடும்பத்தில் இருக்குது, நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த மர்மம் விலகுனா மட்டும்தான் நமக்கு வெளிச்சம். இந்த மர்மம் விலகணும்னா என்ன பண்ணலாம்? என்ன மர்மம்னு தெரியலையே, தெரிஞ்சு தொலைஞ்சாலும் விலகிடுமே, அதை விளக்கிக்கிறோமே. நாங்களே தான் இப்போ தயாராக இருக்கிறோமே. மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா நிம்மதி வேணும். இப்போ அந்த நிம்மதி வேணுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கோ இல்லை ஏதோ ஒரு சாபமோ இந்த ஜென்மாவை ஏண்டா எடுத்தோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை பண்ணுற வைக்குது. காரணம், இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த வாரம் முடிஞ்சிடும் நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு பணத்தை அள்ளி கொடுத்து நம்பி, காலத்தை நம்பி, நேரத்தை நம்பி இழந்தது தான் மிச்சமாக இருக்குது. ஒரு விடிவு வரல. அப்போ இந்த மர்மம் நீடிக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒவ்வொரு பௌர்ணமியும் சிவாலய தரிசனம் பண்ணுங்க. அதுவும் எப்படி இருக்கணும் சிவாலயம் தெரியுமா? உருவம் இல்லாத சிவாலயம் எங்கெல்லாம் இருக்கோ போய் தரிசனம் பண்ணுங்க மீனராசிக்காரர்களே. உருவம் இல்லாதன்னு தானாக தோன்றிய சிவலிங்கம். இது மாதிரி சிவலிங்கம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்துடைய சாபங்கள் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எல்லாரையும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் விருந்து வைங்க. எல்லார்கிட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. உங்கள் உடன்பிறப்புகள் அவங்க தான் உங்களுக்கு முதல்ல சாபம் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம பளிச்சுன்னு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு எத்தனை சோடாப்பு போடுறோன்றது நமக்கு தெரியும். இப்போ சட்டை இருக்குது, இந்த சட்டை பளிச்சுன்னு இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பவுட்ரு யூஸ் பண்ணணும், பவுடரில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குது, இதையெல்லாம் இந்த சட்டை தாங்கிக்கிட்டு தான் அடுத்தது துவைச்சி அடுத்தது அயன் பண்ணுறோம். சூடை தாங்கிக்குது. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இந்த சட்டையை நான் போட்டுட்டோன்னா அதை என்னை வெளிப்படுத்துது அழகா. அதுமாரி தான் மீனராசிக்காரர்கள். இது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அவங்க நினைக்கிறதுல என்ன, மீனராசி பளபளப்பாக இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க, பளிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போல்லாம் ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க, இடித்து விடாதே எல்லாம் கடன் அப்படின்னு. இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுடைய முதுகலையும் எழுதியிருக்கு, இடிச்சிடாதரா, அம்புட்டு கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், போயிட்டேன்னா யார் கட்டுறாங்கன்னே தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய முதுகுலையும் கடன் எழுதியிருக்கு. யாருமே இங்கே மிச்சம் இல்லை. எல்லா மனுஷன் முதுகுலையும் எழுதியாச்சு. ஆள் எல்லாம் கடன். ஆட்டோவில் எழுதுனதெல்லாம் மனுஷன் என்ன எழுதாமல் இருக்குது தெரியல. ஒரு மனுஷன் அடிபட்டுட்டான்னா அவன் குடும்பத்தை திருப்பி கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ மீனராசிக்காரர்கள்
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்ப கடல், ஒரு பெரிய துன்ப கடலை சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மம் விலகணும், ஜோதிடத்தில் இருக்கிற மர்மம் விலகணும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிவ வழிபாடு, பௌர்ணமியில் சிவ வழிபாடு. நான் பெரிய பரிகாரங்கள் சொல்ல மாட்டேன், மன நம்பிக்கையோடு செஞ்சு பார்க்கணும். பௌர்ணமி எங்கே சிவாலயம் இருக்கோ அங்கே போங்க. ஐப்பசியில் அன்னாபிஷேகம் நடக்கும், அன்னாபிஷேகத்தில் கலந்துக்குங்க, பிரதோஷத்தில் கலந்துக்குங்க. சிவனை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நமக்கு எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கார். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற மர்மத்தையும் அவர் தான் நீக்குவார். ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க ஒரு தடவை, ராமநாத சுவாமி பர்வதவர்தினியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இந்த மர்மம் விலகும். மீனராசி பிள்ளைகளா, உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக வளர்ச்சி ஏற்பட போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும். கைங்கரியம், சில கோவில் கைங்கரியத்தை நீங்கள் பண்ணுங்க. கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. கோவிலில் ஊழியம் பண்ணுறவாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. சில குருமார்களுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. குருவுக்கு கைங்கரியம், கோவில்களில் வேலை பார்க்குறவா பணியாளர்களுக்கு கைங்கரியம், சுவாமிக்கு பூஜை பண்ணுறவாளுக்கு கைங்கரியம், கோவில்களுக்கு கைங்கரியம், செவிலியர்களுக்கு கைங்கரியம், காவலர்களுக்கு கைங்கரியம், இந்த மக்களுக்காக சேவையாற்றக்கூடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுங்க. நடக்கும், நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்களே, இது ஒரு அற்புதமான நேரம். இந்த மர்மத்தை நீக்கினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும். மர்மம் நீக்கிறதுக்கு குறைந்தது ஒரு 7லேருந்து 9 வாரமாக 9 மாதம் இந்த பௌர்ணமியில் போய் சிவனை கும்பிடுங்க. இந்த 9 மாதமும் நான் சொன்னவாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. இந்த மர்மம் நீங்கும். நீங்களே சொல்லுவீங்க, சுவாமி நான் நன்னா இருக்கேன், ரொம்ப பிரகாசமாக இருக்கேன், இவ்வளோ ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒவ்வொரு மாதத்துலேயுமே தெரிய ஆரம்பிச்சிடும். மீனராசிக்காரர்கள் துவண்டு போகாதீங்க. இந்த பிறவி, இந்த ஜென்மா நல்ல ஜென்மா. இதை உணர வைக்கக்கூடிய நேரம் வந்துடுது. நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும். தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும், பேத்திக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனையை உண்டாக்குது. இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம். அடுத்தது தெய்வ குறைபாடுகள். நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம். 3வது, சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது. வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க, வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க, அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம், அவங்கள கேவலமாக பார்ப்போம். அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும், நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது. அடுத்து, நம்மளோட கூட பணியாளர்கள், வேலை பார்க்குறவங்க, நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க. எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது. மேலோர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, என்னை விட மேலோன் யாரும் இல்லை, என்னை விட கீழோன் யாரும் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில், நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில். இந்த கெட்ட புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம எடை போட்டுடும். இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும். இந்த கர்மா தான் மர்மம். இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும். இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம், யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம், யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம். இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம், இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும். இது ஒன்று தான் நமக்கு பலன். இது செய்யறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க. 101 பாட்டு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது.
நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க. அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அபிராமி அந்தாதியை படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு, அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையன்ற பாட்டு, அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க. வாழ்க்கை நன்னா இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும். உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும். மனசில் வெளிச்சம் ஏற்படும், உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும். கண்டிப்பாக நம்பிக்கையை தளர விடாதீங்க. பிள்ளைங்களாம் நல்லா இருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராயச்சித்தை பண்ணிக்கிங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுள் உங்களை கைவிட மாட்டார். என் உறவுகளை, என் நண்பர்களை, என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார். இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகுது. உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போகுது. அந்த அபிராமி அனுகிரகம் பண்ண போகிறான். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.